இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் இவங்களுக்கு என் மேல இறக்கம் வரலையே. இன்னமும் கூட இவங்க மனசு திருப்தி அடையல. இன்னமும் இவங்க என்ன சோதிக்க பாக்குறாங்க. இல்ல, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் இவங்களோட எந்த சோதனையும் எதிர்கொள்ள மாட்டேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையோட முடிவை நானே எடுக்க போறேன். இன்னைக்கு நான் இவங்க பேச்சையும் கேட்க மாட்டேன், என்னோட பாக்கியத்தின் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நிச்சயமா இவங்க என் பேச்ச கேட்டே ஆகணும். இன்னைக்கு என்னுடைய முடிவை இவங்க ஏத்துக்கிட்டே ஆகணும். நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு தானே. அப்போ இன்னைக்கு என்னுடைய பேச்சை இவங்க கேட்டே ஆகணும். இவங்க அதை மறுக்கவும் முடியாது, நான் மறுக்கவும் விட மாட்டேன். ஓ காட், என்ன இது? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த ரிஷி அவன் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? மலிஷ்காவை திரும்பவும் ஏமாத்திட்டான் போல இருக்கு. என்ன நீ என்ன சொல்ற? ரிஷி என்ன பண்ணா? சீக்கிரம் சொல்லு, டெல் மீ ஃபாஸ்ட். ரிஷி யாரை ஏமாத்தினா? என்ன பண்ணா? ஆண்டி லக்ஷ்மி பல்வந்தரை கல்யாணம் பண்ணிக்கல. எல்லாரும் முன்னாடியும் ரிஷி போய் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணி பல்வந்தரை அந்த இடத்தை விட்டு விரட்டிட்டான். வாட்? என்ன சொல்ற? உனக்கு இது யார் சொன்னாங்க? ஹூ டோல்ட் யூ? காட், பல்வந்தர் தான் ஆண்டி. அந்த தெரு பொறுக்கி சொன்னதெல்லாம் நீ நம்புறியா? சரி, அவ உண்மையதான் சொல்றான்னு நீ எப்படி ஏத்துக்கற? சரி ஆண்டி, அவன் எதுக்கு போய் சொல்லணும்? போய் சொல்லி அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒண்ணுதான் புரியல. அந்த ரிஷி மண்டைக்குள்ள அப்படி என்ன ஓடுது? அப்புறம் அந்த லக்ஷ்மி, அவளை நம்ம நம்பவே முடியாது. அதெல்லாம் விடு. மலிஷ்கா எங்க இருக்கா? அவகிட்ட பேசினியா? அவளுக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்ல ஆண்டி, நிறைய முறை போன் பண்ணிட்டு அவ போன் எடுக்கல. எங்க இருக்கானே தெரியல. பட் அவளுக்கு கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரிஷி அவ கூட தான் இருந்தான். டேம் ரிஷி, இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு? அதோட அவன் ஏன் லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்க விடல? அந்த லக்ஷ்மி அவதான கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கல? ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பிளான் பண்றாங்களா? இது கண்டிப்பா மலிஷ்காக்கு தெரிஞ்சிருக்கணும். மலிஷ்கா எங்க இருக்காளோ? அவ ஒருவேளை மறுபடியும் சூசைட். நோ ப்ளீஸ் ஆண்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. என்ன பண்ண சொன்னல்? இங்க என் பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, என்ன மதிக்க மாட்டேங்கிறா. இதுக்கு மேல இந்த ரிஷி. மலிஷ்காக்கு கால் பண்றீங்க? வேற யாருக்கு பண்ண போறேன்? மலிஷ்கா, நீ எங்க இருக்க? ஆர் யூ ஃபைன்? நல்லா இருக்கியா? அம்மா, நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு டென்ஷன் வேண்டாம். ஏமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கலையா? அதோட ரிஷி லக்ஷ்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். வாட்? ரிஷி லக்ஷ்மியை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான்? Why? $1,000,000 question. Why? ஒரு உண்மையை சொல்லவா? ரிஷி ஏன் இதெல்லாம் பண்றான்னு அவனுக்கே தெரியல. அவன் மண்டையில அப்படியே என்னதான் ஓடுதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. மலிஷ்கா கண்ணா, நீ நல்லா இருக்கல்ல? இத பாரு, நீ தவறான முடிவுகளை. டோன்ட் வரி மாம், இந்த தடவை சூசைட் பண்ணிக்க மாட்டேன். எதுக்காக ஏன் உயிரை பலி கொடுக்கணும்? சரிம்மா, நீ எங்க இருக்க? ப்ளீஸ் நீ முதல்ல வீட்டுக்கு வா. ஐ அம் வெரி வரிட். டோன்ட் வரி, கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். பட் இப்போ நீ மலிஷ்கா, இப்போ நீ எங்க தான் போயிட்டு இருக்க? அதான் கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. நான் வீட்டுக்கு தான் வரேன். வரும்போது சேஃபா தான் வருவேன். இந்த ரிஷி ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? ரிஷி லக்ஷ்மிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அதோட அவ கல்யாணத்தையும் நிப்பாட்டி இருக்கா. இந்த பையனை நான் என்னதான் பண்றது? Slap him really hard ஆண்டி. கண்ணத்துல 2 ஆர விட்டு லக்ஷ்மின்ற பூதத்தை மண்டையில இருந்து இறக்குங்க. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா எக்ஸாக்ட்லி இததான் பண்ணிருப்பா. அதோட அந்த லக்ஷ்மியா. எனக்கு இப்ப மலிஷ்காவை பத்தின கவலை தான் இருக்கு. ஐ அம் ஒன்லி வரிட் அபவுட் ஹர். அவ எங்க போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ என்ன பண்ண போறா? அவ மைண்ட்ல என்ன ஓடுது? அவ தன்னை எதுவும் பண்ணிக்க கூடாது. இல்ல ஆண்டி, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆண்டி, ப்ளீஸ். நீ என்ன முடிவு எடுத்திருக்க லக்ஷ்மி? நான் ரிஷி கூட போக மாட்டேன். என்னுடைய பாக்கியத்துல என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் ரிஷி கூட போக மாட்டேன். இது என்னுடைய முடிவு. இந்த முடிவை ரிஷி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல 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 லக்ஷ்மி,
இது 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 பாசிபிளே இல்ல. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த முடிவு தப்பு லக்ஷ்மி. இது நான் எடுத்த முடிவு. நான் வர போறது இல்ல. இல்ல இல்ல, இது சரியில்லை லக்ஷ்மி. இந்த முடிவு சரியில்லை. எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுதான் சொன்னல, என்னுடைய பாக்கியத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையோட முடிவை நான் தான் எடுப்பேன். அக்ரீட் லக்ஷ்மி, உன்னோட வாழ்க்கையோட முடிவை நீ எடுத்துக்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எதுவும் எடுக்காத. ஏன்னா நீ சொல்ற எல்லாமே தப்பு. உன்னோட முடிவு தப்பு லக்ஷ்மி. உன்னை அப்படி பண்ண விட மாட்டேன். நீ அப்படி பண்ணவும் கூடாது. என்னால பண்ண முடியும். நான் அதை பண்ணியும் காட்டுவேன். உன்னாலதான் எனக்கு கல்யாணம் நடந்தது. உன்னாலதான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள நான் வந்தேன். உன்னாலதான் நான் அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சேன். மறுபடியும் உனக்காக என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது லக்ஷ்மி. இந்த முடிவை எடுக்க விட மாட்டேன். நீ இந்த முடிவை எடுக்க இதெல்லாம் கூடாது. சொல்றதுக்கு நீ யாரு? சொல்லு, நீ யாரு? உனக்கு என்கிட்ட என்ன உரிமை இருக்கு? நீ எனக்கு யாருமே கிடையாது. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. உனக்கு அது புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது லக்ஷ்மி. நான் கண்டிப்பா இந்த முடிவை எடுக்க விட மாட்டேன். என்ன நீ பண்றது தப்பு. இது பெரிய தப்பு. இதை நான் பண்ண விட மாட்டேன். நீ என் பேச்சு கேளு. என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாருன்னு கேட்ட ரிஷி ஓபெராய். நீ உன்னை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அதோட நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்க வந்து பல்விந்தர் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை தடுக்க பாத்தியே, அது எதுக்காக? மண்டபத்துல மாப்பிள்ள மாதிரி வந்து உட்கார்ந்தியே, ஏன்? நான் இன்னும் எத்தனை தடவை தான் சொல்றது? நான் எதுக்காக மாப்பிள்ளைய வந்து உட்கார்ந்தேன்னு உனக்கு தெரியாதா என்ன? லக்ஷ்மி, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துதான் நான் வந்து உட்கார்ந்தேன். உன்னை கல்யாணம் படிக்கிறதுக்காக நாங்க வரல. உன் கல்யாணத்தை தடுக்க மட்டும் தான் வந்தேன். எதுக்கு? ஏன் கல்யாணத்தை நீ ஏன் தடுத்து நிறுத்தின? ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. நீ பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அந்த பல்விந்தர் மூளை இருக்கிற யாராவது அவனை கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு சொல்லு. அந்த மாதிரி மோசமான ரவுடிய தெருப்பொறுக்கி நீ கல்யாணம் பண்ணுமா? உன் வாழ்க்கை அழியாம இருக்கிறதுக்காக உன்னை காப்பாத்தணும். அழிஞ்சா அழிஞ்சிட்டு போற ரிஷி. அது என்னுடைய முடிவு தானே, இருந்துட்டு போகட்டுமே. ஆனா அது தப்பான முடிவு. சரி, தப்புதான். தவறான முடிவோ சரியான முடிவோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ குறுக்க வர்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? போது லட்சுமி, நிறுத்து. ரொம்ப ஓவரா பேசுற. நான் யாருன்னு கேக்குறியா? ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் நடுவுல வந்தேன். திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காத. எதுக்கு வந்தான்னு கேக்குற? ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தான் வந்த. அப்படி இல்லாம இருந்தா நான் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். உன்னை கேர் பண்ணிருக்கவே மாட்டேன். இங்க வந்து நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு இப்படி புரிய வைக்க முயற்சி பண்ண மாட்டேன். ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தான் பேசிட்டு இருக்க. லக்ஷ்மி, லைஃப்ல நீ எப்ப தப்பான முடிவு எடுத்தாலும் அப்ப கண்டிப்பா நான் வருவேன். ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி தப்பான முடிவு எடுத்தாலும் நான் 1000 வாட்டி வருவேன். ஆனா கண்டிப்பா உனக்கு தப்பு நடக்க நான் விட மாட்டேன். அதோட உன் வாழ்க்கை பாழாக விட மாட்டேன் லக்ஷ்மி. நீ எப்பவும் என்னோட உயிரை காப்பாத்த வருவல, என்னோட வாழ்க்கையை காப்பாத்த வருவல. அப்ப நான் உன்னை தடுத்திருக்கனா? வர வேண்டாம்னு சொல்லிருக்கனா? அது என்னோட முடிவு, என்னோட வாழ்க்கை. இப்படி ஏதாவது சொல்லிருக்கனா என்ன? இல்லையே, அப்படி எல்லாம் சொன்னதே இல்லையே. ஆனாலும் திரும்ப திரும்ப என் உயிரை காப்பாத்தின. இது போதும். உன்னால பண்ண முடியும்னா அப்ப என்னாலே பண்ண முடியும். அண்ட் நான் பண்ணுவேன். அண்ட் லக்ஷ்மி, நீ சொன்னல கடவுள் உன்னை எப்பவுமே சோதிக்கிறாருன்னு. அண்ட் இப்ப இது எனக்கான சோதனை. அண்ட் இத நான் கண்டிப்பா முடிப்பேன். என்ன வேணாலும் ஆகட்டும் லக்ஷ்மி, நான் உன்னோட வாழ்க்கை பாழாக விட மாட்டேன். கண்டிப்பா விட மாட்டேன் லக்ஷ்மி. உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்.